சாரதி லா ஸ்டடீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான வீடியோ தான் இந்த க்ளோசர். க்ளோசருடைய தமிழாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூடுவது சம்பந்தமாக, தொழிற்சாலையை மூடுவது சம்பந்தமாக, மூடல் அப்படின்னு சொல்லுவாங்க. லேபர் லா 1 உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் சிறு வினாக்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் இந்த க்ளோசர். மிக முக்கியமான டாப்பிக்கும் கூட. செக்ஷன் 2 சப்கிளாஸ் சிசி பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணி சொல்லுது. இந்த ஐடி ஆக்டில், இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டில் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். ஃபஸ்ட்டு இந்த 3 லைனை படிக்கும்போது மிக தெளிவாக நம்மளுக்கு புரிய வரும். வாட் இஸ் க்ளோசர்? க்ளோசர் என்பது ஒரு தொழிற்சாலையின் அதன் ஒரு பகுதியையோ, இப்போ தொழிற்சாலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா பல தொழிற்சாலைகள் இயங்கும். இது ஒரு கம்பெனியாக இருக்கும், இது ஒரு கம்பெனியாக இருக்கும். ஒட்டு மொத்தத்துக்கும் சேம் எம்ப்ளாயராக இருந்தாலும் ஆனால் வெவ்வேறு ரெஜிஸ்ட்ரேஷனில் ஓடும். இதற்கு ஒரு பெயர், இதற்கு ஒரு பெயர் இப்படின்னு இருக்கும். ஆனால் அவர்கள் தொழிலாளர்களை எடுக்கும் விதம்னு பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த கம்பெனிக்காக எடுப்பாங்க. ஒரே ஒட்டுமொத்த ட்ரேட் யூனியன் தான் இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்டாக இருக்கும். இப்போது இதில் ஒரு பகுதியை மூடுவதாக இருந்தாலும், இது எனக்கு வேண்டாம்ப்பா நஷ்டத்தில் போகுது அப்படின்ற மாதிரி இந்த பகுதியை மூடுவதாக இருந்தாலும் சரி, அல்லது தொழிற்சாலையின் மொத்த பகுதியை மூடுவதாக இருந்தாலும் சரி, இந்த க்ளோசர் கான்செப்டில் வந்துடும். இதன் காரணமாக தொழிற் நடவடிக்கைகள் முடிவுக்கு வருகிறது. கான்செப்ட் கம்ப்ளீட் ஆகுது. இந்த தொழிற்சாலையுடைய உற்பத்தி நிறுத்தப்படுகிறது. இதுதான் பார்த்தீங்கன்னா க்ளோசருக்கு உண்டான கான்செப்ட். எப்படி ஒரு தொழில் தொடங்குவதற்கு பல விஷயங்கள் இருக்கின்றனவோ, அதாவது பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், மெமரண்ட் ஆஃப் அசோசியேஷன் ரெடி பண்ணி கொடுக்கணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு தொழிற்சாலையை மூடுவதற்கும் அதே போல் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. சும்மா சொல்லிவிட்டு மற்ற வீட்டை பூட்டுற மாதிரிலாம் இதை பூட்டிகிட்டு போக முடியாது. நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. ஸோ ரீசன் ஆஃப் க்ளோசர் முதல்ல பார்த்திங்கன்னா இது யார் சைட்லேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா எம்ப்ளாயர் சைட்லேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். முதல்ல ப்ராப்பர்ட்டி லாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டாப்பிக்கை படிக்கிறீங்கன்னா அந்த டாப்பிக்கு யாரை டச் பண்ணி வருதுன்றதை முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டால் மிக எளிமையாக புரிஞ்சிக்கலாம். இப்போ ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எம்ப்ளாயி சைட்லேருந்து வர்றது, இல்லை ட்ரேட் யூனியன் சைட்லேருந்து வர்றது. லே ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எம்ப்ளாயர் சைட்லேருந்து வரக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அதே போல தான் இந்த க்ளோசரும் எம்ப்ளாயர் சைட்லேருந்து வருது. சாரி, இந்த இடத்துல எம் போடணும். சரி, எம்ப்ளாயர் சைட்லேருந்து வரக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது இந்த க்ளோசர். இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு மிக எளிமையாக எக்ஸாம் எழுதும்போது இதெல்லாம் உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் ரீசன் ஃபார் க்ளோசர், ஹெவி லாஸ் ஆகுது. யாருக்கு? எம்ப்ளாயருக்கு. அதனால தான் சொன்னேன் நான், யாரை மையப்படுத்தி இந்த பிரச்சனை உருவாகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நோ மார்க்கெட், அந்த அவர்கள் உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த பொருளானது தற்போது மார்க்கெட்டில் பெரிய அளவில் சோபிக்கலை அப்படின்ற மாதிரி நினைவில் வச்சுக்கிங்க. அன்டிஸ்போஸ்டு ஸ்டாக்ஸ், ஹெவி ஸ்டாக்ஸ் அவருடைய கம்பெனிக்குள்ளே இருக்குது, அதை அவரால் விற்க முடியல. பிகாஸ் நோ மார்க்கெட். எக்ஸ்பீரி பீரியட் ஆஃப் லைசன்ஸ், இந்த கம்பெனிக்கோ அல்லது வேறு ஏதோ ஒரு விஷயத்திற்கோ லைசன்ஸு கொடுத்துருப்பாங்க, அந்த லைசன்ஸ் எக்ஸ்பீரி ஆகிருக்கும். அதே போல் அந்த தொழிலுடைய லீஸ் கால அளவுன்னு இருக்குது, அந்த கால அளவு முடிந்திருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் க்ளோஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கம்பெனியால் பார்த்திங்கன்னா சூழலுக்கு அதிகமாக பாதிப்பு ஏற்படுகிறது. ஒரு 15 வருட காலமோ அல்லது 99 வருட காலமோ அதற்கு லீஸ் காலகட்டம் இருக்குதுன்னு வச்சுப்போமே. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா என்ன தான் போராடினாலும், சட்ட போராட்டங்கள் உருவாக்கினாலும் க்ளோஸ் பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த லீஸ் கால அளவு முடியும் வரை ஒரு சில நேரங்களில் பொறுத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த அவசியம் முடிந்த உடனே மறுபடியும் ரெனிவல் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அந்த தொழில் பார்த்திங்கன்னா முடிவுக்கு வரும் அப்படின்றது தான் இந்த கான்செப்டுக்குண்டான அர்த்தம். இதில் 2 செக்ஷனை பார்த்திங்கன்னா டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அந்த செக்ஷனை நம்ம பார்த்துடலாம். இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு ஆர்டிக்கல் ஒன்று சொல்லுது. இந்தியன் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் ரைட் டு பிஸ்னஸ், ஒரு தொழில் செய்வதற்கு உண்டான உரிமை ஆர்டிக்கல் 19 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் ஜி பார்த்திங்கன்னா டிஃபைன் பண்ணி சொல்லுது. ஸோ இதன் அடிப்படையில் தான் இந்த தொழிலே உருவாகிருக்கிறதுன்றது நீங்கள் உங்களுடைய ஆன்சர் சீட்டில் ஒரு பார்ட்டாக சொல்ல முற்படுங்க. அதே போல் ஃபேக் க்ளோசர், தவறுதலாக அல்லது உண்மைக்கு புறம்பாக சொல்லி ஒரு கம்பெனியை மூடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அது முற்றிலும் இன்வேலிட், தட் மீன்ஸ் வாய்ட் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் கட்டம் கட்டி சொன்னீங்கன்னா உங்களுக்கு உண்டான மதிப்பெண் உங்களை தேடி வரும்ன்றதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். செக்ஷன் 25 ஆஃப்
செக்ஷன் 25FFA ஆஃப் ஐடி ஆக்டும் செக்ஷன் 25FFF ஐடி ஆக்டும் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 25FFA என்ன சொல்லுதுன்னா 60 தினங்களுக்கு முன் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் தெளிவாக கொடுக்கப்பட வேண்டும். யார் யாருக்கு? ட்ரேட் யூனியனுக்கும் கொடுக்கணும், அரசாங்கத்துக்கும் கொடுக்கணும். இந்த மாதிரி நான் க்ளோஸ் பண்ண போகிறேன், என்னால் இதை நடத்த முடியலை, நிறைய நஷ்டங்கள் சந்திக்கிறேன், என்னுடைய பொருள் மார்க்கெட்டில் விலை வரலை, ஹெவி ஸ்டாக்ஸ் இருக்குது, என்னால் முடியல, என்னுடைய லைசன்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி ஆகுது. இந்த மாதிரி 60 தினங்களுக்கு முன், அது ஸ்ட்ரைக்காக இருந்தாலும் சரி, லே ஆஃபாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் தனித்தனி மேட்டராக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த மேட்ரு, அதாவது க்ளோசர்ன்ற ஒரு கான்செப்டை கையில் எடுத்துட்டாங்கன்னா 60 தினங்களுக்கு முன் நோட்டீஸ் கொடுக்கப்பட வேண்டும். யார் யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கும் ட்ரேட் யூனியனுக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் இந்த செக்ஷன் சொல்கிறது. யாருக்கெல்லாம் இந்த கான்செப்ட் பொருந்தாது அப்படின்றதையும் செக்ஷன் 25FFA சொல்லுது. யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, 50 ஒர்க்கருக்கு கீழே இருந்தால், 50 பேருக்குள்ளே இருக்கிறாங்க, ஒரு 48 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, அந்த மாதிரியான ஒரு தொழிற்சாலை இருக்குமே ஆனால், ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஒரு தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா 1 வருட காலங்கள் 50க்கும் குறைவான தொழிலாளர்கள், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அப்படியே முடங்கி இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த மாதிரியான தொழிற்சாலையை பார்த்தீங்கன்னா மிக எளிமையாக மூடிடலாம் அப்படின்ற மாதிரி செக்ஷன் 25FFA தெளிவாக சொல்லுது. செக்ஷன் 25FFF என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி ஆக்டில் காம்பன்சேஷனை பற்றி சொல்லுது. ஒர்க்கு நீங்கள் மூடுங்க வேண்டான்னு சொல்லலை, உங்களுடைய பிரச்சனை அது, நீங்கள் ஏதோ நஷ்டப்படுறீங்க, எதுவாக இருந்தாலும் லாபத்துக்கு தான் செய்யணுன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. செக்ஷன் 25FFF என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மூடும்போது தொழிலாளர்களுக்கு உண்டான சேலரி ப்ளஸ் காம்பன்சேஷன் கொடுக்கப்பட வேண்டும். அது எந்த விகிதத்தில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வேலை செய்த காலத்தை கணக்கிட்டு 1 வருட காலம் என்றால் அவருக்கு காம்பன்சேஷனாக 15 நாட்கள் சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும். அதாவது அரை மாதம் சம்பளம் கொடுத்துடணும். இப்போ 10 வருஷம் வேலை செய்கிறாருன்னா 150 நாட்களும் அப்படியே நம்ம கணக்கு போட்டுக்க வேண்டியதான். 20 வருட காலங்கள் வேலை செஞ்சாருன்னா 300 நாட்களுக்கு உண்டான சம்பளமும் பார்த்தீங்கன்னா அவருக்கு காம்பன்சேஷனாக கொடுக்கணும்னு யார் சொல்கிறது? செக்ஷன் 25FFF தெளிவாக சொல்லிடுது. அதே போல் அந்த நபர் காம்பன்சேஷன் பெறணும் அப்படின்னா அவர் பார்த்திங்கன்னா 240 நாட்கள் கண்டினியூவாக வேலை செஞ்சுருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விவகாரத்தையும் இந்த செக்ஷன் 25FFF மிக மிக தெளிவாக சொல்லிடுது. இன்னும் கொஞ்சம் பாருங்கள், இந்த கேஸ் ஸ்டடியை பார்க்கும்போது மிக எளிமையாக நம்மளுக்கு புரிய வரும். இந்தியன் ஹியூமே பைப் கம்பெனி லிமிடெட் வெர்சஸ் ஒர்க்மேன் 1969 நடந்த வழக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முதலாளி பார்த்தீங்கன்னா கம்பெனியை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா அதற்கு செக்ஷன் 25FFA என்ற ஒரு கான்செப்டோட இணைஞ்சு இருக்குதுன்னா, அவர் 60 நாட்களுக்கு முன்னாடி நோட்டீஸை இஷ்யூ பண்ணிட்டாருன்னா மற்ற காரணங்கள் எதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் யூனியனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றத இந்த இடத்துல நினைவில் வச்சுக்கிங்க. அதை தான் இந்த கேஸ் ஸ்டடி மிக தெளிவாக சொல்லப்படுது. முதலாளி க்ளோசர் செய்வதற்கான காரணத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் க்ளோசர் என்பது உண்மையானதாகவும் நிரந்தரமானதாகவும் இருக்க வேண்டும். சும்மா இவர்களை அமுச்சிட்டு மறுபடியும் கம்பெனியை ஓப்பன் பண்ணி மற்றவர்களை உள்ளே ஏற்றுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அது உண்மையானதாக இருக்க வேண்டும், அதே போல் நிரந்தரமானதாகவும் இருக்க வேண்டும். இது 2 கண்டிஷன் இருந்தால் போதும். மற்றபடிக்கு இருக்கிற கதைகளெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இவ்வளோ ரீசன்ஸை யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றது தான் இந்த இந்தியன் ஹியூமே பைப் கோ லிமிடெட் வெர்சஸ் ஒர்க்மேன் அப்படி கேஸ் ஸ்டடியில் மிக தெளிவாக சொல்லுது. இது எல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் உங்களுக்கு மிக எளிமையாக புரிஞ்சுட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா, இதை எழுதுவேன் அப்படின்ற கான்செப்டோடு உள்ளே போனீங்கன்னா அற்புதமாக உங்களுக்கு அந்த நேரத்தில் எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.